ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கர் ஜான் ஷோ. நான் ஜான்சன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு நான்வெஜ் ரெசிபி ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தப்போ ஆனால் டைம்லாம் போச்சுங்க. பிகாஸ் எங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்கு போயிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நான்வெஜ் இல்லாமல் வெஜ், அதாவது கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி ரெசிபி ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பச்சை பட்டாணி ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அது குக்கரில் போட்டு, அதாவது இது ஊற வைக்கக்கூடாதுங்க, அதுதான் இதோட ஸ்பெஷலே அங்கே தான் இருக்குது. குக்கரில் போட்டுக்கலாம். சின்ன குக்கரில் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிடலாம். இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இந்த விசில் விட்டு வேக வச்ச பச்சை பட்டாணியை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். விவர்ஸ், இது வறுக்கும் போது வெடிக்கும். ஏன்னா நம்ம குக்கர்லேருந்து டேரெக்டாக உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வெடிக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக வறுக்கணும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வறுத்துருச்சு. ஸோ இந்த பட்டாணியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போ நம்ம அந்த வறுத்த கடாயிலேயே மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, நீட்ட பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. குண்டு பச்சை மிளகா வேண்டாம், ஏன்னா அதில் காரம் ஜாஸ்தி இருக்கும். நீட்ட பச்சை மிளகாவில் காரம் கம்மியாக இருக்கும். பச்சை மிளகா நல்லா வறுத்துருச்சு. வறுப்பட்டோன்னே வெங்காயத்தை போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. கொஞ்சமாக பிஞ்ச் உப்பு மேலே போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த பட்டாணியை அது கூட சேர்த்துடலாம். விவர்ஸ், இப்போது 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அந்த துருவின தேங்காயை ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். விவர்ஸ், அருமையான கிரீன் பீஸ் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி. ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். இது 2 விஷயங்க. ஒன்று வந்து நம்ம ஃபேமிலியில் வீட்டில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஊற போட்டு அதை பண்ணுவாங்க, வேக வச்சு பண்ணுவாங்க. அது வந்து மாவு மாதிரி இருக்கும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, 2வது விஷயம், உங்களுக்கு யாருக்காவது புளிப்பு சுவை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி ஆட் பண்ணல, பிகாஸ் நான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தக்காளி ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். விவர்ஸ், இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம், இந்த டிஷ் வந்து ஜென்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா, நான் தவறாக சொல்லிங்க, டேஸ்ட்டுக்கு சொல்கிறேன். அருமையான க்ரீன் பீஸ் கிறிஸ்பி ஃப்ரை நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் செஞ்சது இல்லையா. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.